श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீ சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்ரீ பாதுகா சஹஸ்ரத்தில் 13வது பத்ததி பராக பத்ததி என்று பெயர். அந்த பராக பத்ததியில் பல்வேறு ஸ்லோகங்களை பார்த்து வந்தோம். அதில் 27வது ஸ்லோகம் நினைக்கிறேன். शुभ सरणि रजोभिहि शोभयन्ती धरित्रीं परिणतिमिरणीयान् प्रक्षरन्ती पुमर्थान् भवसि भुवनवन्द्या पादुके रङ्गभर्तुः शरणमुपगतानां शाश्वती कामधेनुः. रङ्गभर्तुः पादुके रङ्गनाथनुடைய பாதுகையே புவனவந்தியா உலகோர்கள். புவனம்னா உலகம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தொழக்கூடிய அளவுக்கு தகுதி சாமர்த்தியம் படைத்தவளே புவனவந்தியா. தரித்ரீம் சோபயந்தி. தரி தாத்ரி அப்படின்னாலே பூமின்னு அர்த்தம். தரித்ரீம் சோபயந்தி. அதனால இந்த ஊரை, இந்த பூ உலகத்தை இன்னும் இருக்க வசிப்பதற்கான இன்னும் நல்ல இடமாக ஆக்கினவளே. அது என்னது, கிவ் அஸ் அ பெட்டர் வேர்ல்டுன்னு ஏதோ ஒரு பாட்டு இருக்கேன் இல்லையா? அது இந்த வேர்ல்டை பெட்டர் ஆக்கணும், அதுதான் சொல்கிறார். அதனால தரித்ரீம் சோபயந்தி சுபசரணி ரஜோபிகி. எதனால் நீ இந்த ஊரை நல்ல ஊராக்கின சொல்கிற. சுப சரணி ரஜோபிகி, நீ நடந்து வரக்கூடிய தருவாயில் ரஜோபிகி உற்பத்தமாகக்கூடிய அந்த பொடியானது இந்த பூமியை நன்னாக்கிது. பிரக்ஷரந்தி, பிரக்ஷரந்தி அது ரொம்ப நமக்கு மனது நிறைவேற்றும்படியாக இருக்கின்றது. புமர்த்தானு, அதனால மனிதர்களுடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்து வைக்கின்றது. பரிணதி ரமணீயானு, ரொம்ப அழகாகவும் இருக்கு பார்க்கறதுக்கு, உலகம் பார்ப்பதற்கு. துவம் பவசி, துவம் பவசி, அதனாலே நீ சாஸ்வதி, எப்போவுமே சாஸ்வதம்னா எப்போவுமே இருக்கிறது, எப்போவுமே. காமதேனு நம்ம முடிக்கும்போது கூட கல்யாணானாம் அவிகலநிதி காபிகாருண்ய சீமா நித்யா மோதா நிகம வச்சசா மௌலிவந்தார மாலா சம்பத்து திவ்யா மதுவிஜயினா சன்னிதத்தாம் சதாமே சைஷாதேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனுன்னு முடிச்சோம். காமதேனு கேட்டதை கொடுக்கக்கூடிய பசுவிற்கு காமதேனுன்னு பேரு. பூமியை, தரித்திரியை அவர் காமதேனுவோட ஒப்பிடுறார். பாதுகாதேவியை காமதேனுவோட ஒப்பிடுறார். காரணம் என்னன்னா, காமதேனு கேட்டதை கொடுக்கும். காமதேனுன்னு ஒரு பசுவை பூமியோடும் தாயோடும் சம்பந்தப்பட்டு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, சாஸ்திரங்கள்ல புராணங்கள்ல எங்க பூமியை நீங்க டெபிக் பண்ணணும்னாலும் பசு ரூபத்தில் செய்யலாம். ஏன்னா பூமியே ஒரு விதத்தில் பசுதான். எப்படி பூமியிலிருந்து நம்ம குடஞ்சு கல் மண் எல்லாம் எடுக்கிறோம். எண்ணெயிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ இந்த மத்திய ஆசிய நாடுகள்லாம் போனால் எண்ணெய் கிணறுன்னு இருக்கும். நம்ம ஊரில் தண்ணீர் கிணறு உண்டு. தோண்டி எடுத்தேன்னா வைரம் வரும், அப்புறம் கோல்டு வரும், டங்ஸ்டன், பாக்சைட்டு எல்லாம் பூமியிலேருந்து தான் வருது. விதவிதமான செல்வங்களை கொடுப்பவள் வசுதா. வசுதாவான பூமியில் இருக்கக்கூடிய நாம் ஒரே குடும்பம். ஏவ குடும்பகம் வசுதா, ஏவ குடும்பகம் வசுதைவ குடும்பகம். நம்ம ஒரே குடும்பமாக உள்ளோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால இந்த இடத்துல காமதேனு உபகதானாம், யாரெல்லாம் உன்கிட்ட சரணாகதி பண்றாளோ அவளுக்கு கேட்டதை கொடுக்கக்கூடிய காமதேனுவாக இருக்கக்கூடிய நீ பாதுகாதேவி பூமாதேவியையும் அப்படி ஆக்கின்றாயே. சகவாச தோஷம்னு சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தர் தப்பு சொல்லிகிட்டே இருக்காருன்னு சொல்லுவோம். அவர் ஒரு மாமி கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த மாமி நன்னா தான் இருந்தா. ஆனால் இந்த மாமாவோட தப்பி தவறி ஒரு 30 வருஷம் இருந்து மாமியும் அப்படியே ஆயிடுவான். இங்கே பார்த்தேன்னா மாற்றி 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 இப்படியே வந்துருக்கோம். நான் வேடிக்கைக்கு சொல்கிறேன். நாங்கள் இதில் 2018, ஆமாம் 18 நினைக்கிறேன், 18ல் இல்லை 18 செப்டம்பரில் முக்திநாத் போட்டோம். நான் பல பேர் கேட்டாங்க, முக்திநாத் போடுங்கோன்னா இதை முக்திநாத் போட்டோம். அப்போது 2018 முக்திநாத்தில் வந்தவா இருக்காளோ, 17 வந்தவா இருக்கா, 18 இல்லை, வெறும் முக்திநாத் போட்டோம். சரி, ஒரு 100க்கு மேலே இந்த மாதிரி 120 பேர், அதுவும் மலைப்பிரதேசம், என்ன 25,000 அடிக்கு மேலே போயாச்சு. அது டெல்லிக்கு போனோம். தில்லியிலேருந்து காட்மாண்டு ஒரு ஃப்ளைட்டு, காட்மாண்டுலேருந்து போக்ரா ஒரு ஃப்ளைட்டு, போக்ராலேருந்து ஜும்சும் ஒரு ஃப்ளைட்டு, ஜும்சும்லேருந்து ராணிப்பூவா போனோம். ராணிப்பூவாலேருந்து ஒரு குதிரையோ அது கழுதையோ ஏதோ ஒன்று அது மேலே ஏறி போனோம். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் மிஸ்ர சத்துவமாக இருக்கும். அது கலந்து மேலே போகணும். போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு ஷாலக்கிராம திருமேனியோடு கூடிய பெருமாளை சேவிச்சுட்டு கீழே இறங்கணும். வாஸ்தவமாக இறங்கணும்.
இது வந்து முக்திநாத்துக்கு உண்டான ஒரு பெருமை. நாங்கள் எல்லாரும் 120 பேர் போனோம். காட்மாண்டுவில் ஃப்ளைட்டே கிளம்பலை. அதுதான் ஹிமாலயாஸில் எப்போ வேணாலும் நிலச்சரிவு ஏற்படலாம், இது ஆர்வம் பெரு, இது நிறைய கஷ்டங்கள். சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக போனோம். மேலே போய் பெருமாளை சேவிக்கலாம்ங்கிற அபிஇச்சை, ஒரு இச்சை. சரி, எல்லாம் சேவிச்சோம். ரொம்ப நல்லா சேவையாச்சு. முக்திநாத்தை குழப்பமே இல்லை, நல்லா சேவக சாச்சர் பெருமாள். அதுவும் நீங்கள் முக்திநாத் பெருமாளை சேவிச்சுட்டு பிரதட்சிணமாக போகிறேன்னு வச்சுங்கோ, அங்கே 108 துவாரங்கள் கோமுகங்கள் இருக்கும். யாரெல்லாம் முக்திநாத் போயிருக்கேன் வைப்போம்ப்பா, ஆழ்வாரே இவ்வளோ போயிருக்காரான்னு தெரியுது. சரி, நீங்கள்லாம் போயிருக்கேன். நல்லா சேவிச்சு அங்கே போய் ஸ்நானம் எல்லாம் பண்ணிவிட்டு கீழே இறங்கணும். ஏன்னா நாங்கள் 2-3 பேர் இல்லையே, 120 பேர் இறங்கணும். அப்படியே வண்டி நின்றுடுது. ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டான்னா, எங்கள் வண்டியில் எல்லா வண்டியும் நின்றுடுது. அவளுக்கு பெரிய லைனே இருக்குது. சரி, அவகிட்ட கேட்டோம், என்னப்பா என்ன ஆச்சுன்னா, அங்கே போகக்கூடிய இடத்துல ஒரு பாலம் உடஞ்சி விடுத்துனா, ஒரு பிரிட்ஜு. சரிப்பா, இது என்ன சரிப்படுத்துறதுக்கு எத்தனை நாள் ஆகணும்? 1 மாதம் ஆகும். அதுக்குள்ள ஒரு மாமா, ஐயோ என்கிட்ட அட்டோர்வாஸ்டாட்டின் வந்து 2 நாளைக்கு தானே இருக்குது அப்படிங்கிறார் அவர். டாக்டர் அவ்வளோதான் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த மாமாவுக்கு இருக்கணும்னு ஆசை, அதனால வந்து அட்டோர்வாஸ்டாட்டின் இவ்வளோதானே இருக்குது அப்படிங்கிறார். சரி, அவாவாளுக்கு அவாவா கஷ்டம். சரி, நாங்கள் ஒரு 2-3 மணி நேரம் பார்த்தேன். எல்லாரையும் வஸ்திரங்கள்லாம் இங்கேயே போட்டுருங்கோ, அப்படியே கொஞ்சம் நடக்கலாம்னு சொல்லிட்டு 8 கிலோமீட்டர் நடந்து பார்த்தா கண்டக்கியில் ஃப்ளட் வந்துடுத்து. சரி, இருட்டாயிடுத்து. சரி, ஒரு கிராமத்தில் போய் அடைக்கலம் புகுந்தோம். அவகிட்ட கேட்டோம், கொஞ்சம் இடம் கொடுங்கோ. அப்படி பாருங்கோ, எங்கள் முந்தின நாள்லாம் நாங்கள் ஸ்டார் ஹோட்டலில் தங்கினோம். இப்போ அடுத்த நாள் பெருமாள் ஒருத்தர்கிட்ட பிக்ஷை, அதாவது லைஃப் எப்படி மாறும்னே தெரியாது, அடுத்த நாள் பிக்ஷை கேட்க வச்சுட்டார். இங்கே போய் தாங்க எங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாயா, முதலாழ்வார்கள் மாதிரி 20 கிடக்க 3 இருக்கு, இந்த மாதிரி கேட்டோம். அங்கே போனோம். அடுத்து என்ன ஆயிடுத்து, இப்போ நாங்கள் பாலத்தை கடக்கணும். பாலம் உடஞ்சி போயிடுச்சு. அங்கே அருவி கொட்டுறது, கீழே அதோ பாதாளம் கடக்கணும். அவன் என்ன பண்ணிட்டா, கிராமத்துக்கார ரொம்ப உதவியாக இருந்து 2 கட்டையை போட்டான். கட்டையை போட்டுட்டு நாங்கள் கட்டையில் இப்படியே பிடிச்சின்னு அந்த பாலத்தை தாண்டணும். கீழே அதோ பாதாளம் தாண்டணும். நான் சுதர்ஷன் வந்து கடைசியாக வந்துவிட்டேன். நான் முதல்ல போயிட்டு நான் சொன்னேன், அங்கே இந்த பக்கத்துலேயே நான் எல்லாரையும் ஒருத்தரையாக ஹெல்ப் பண்ணி எடுத்துக்கிறேன், நீங்கள் வாங்குன்னு 2 ஏஜென்ட் வேறு எங்களுக்கு நேபாளில் இருந்தால் அவள் ஹெல்ப் பண்ணான். நாங்கள் அந்த பாலத்தை கடப்போமானே தெரியல. ஏன்னா எல்லாரும் இளைஞர்கள்லாம் வந்துருவா, கொஞ்சம் வயோதிகாள், அப்புறம் பேஸ் மேக்கரில் 2 பேர் இருந்தா, அவளுக்கு கால் அது இதெல்லாம் இங்கே இது. சரி, இதெல்லாம் ஜாகிரதையாக வந்து சேரணும். அவளெல்லாம் வந்து ஒன்று கேட்பேன், அந்தந்த உறுப்புகள்லாம் உள்ளே இருக்கான்னு பார்த்துக்குங்கோ. அது லிவர் கிவர் எங்கேயா காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் இருக்கா பார்த்துக்குங்கோ. எல்லா எண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்குது. ஒரு மாமா மாமி அங்கே அப்படியே பயந்துட்டா, இப்படிலாம் நான் கடந்து பார்த்ததே இல்லை அப்படின்னா. சரி, என்ன மாமி, பெருமாளை நம்பிட்டு போங்க, முக்திநாத் வரைக்கும் வந்தாச்சு வைகுண்டம் கிட்ட. அதனால சரி, இந்த பக்கத்துலேயே நான் அந்த பக்கம் அந்த மாமா மாமி வந்து இறங்கிவிட்டா. இறங்கினோன்னா அவர் என்ன யோசிச்சிருக்கணும், பாக்கி எல்லாரும் வரணும், இன்னைக்கு ராத்திரி என்னவாக்கும் மெனு. நான் சொன்னேன், பொழைச்சா பார்க்கலாம். நான் உட்காந்து எண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ பேர் வருவா, எத்தனை பேர் கீழே போயிடுவா எண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, ப்ரையாரிட்டிங்கிறது லைஃப்ல எப்படி இருக்கு இல்லையா. இதுக்கு சகவாச தோஷம்னு பேர். அதாவது மாமா மாமி 2 பேரும் கேட்டிருக்கா. முதல்ல ஒருத்தர் ஆரம்பிச்சுட்ட 20-30 வருஷம் கூடவே இருந்து இன்னொருத்தர் அப்படி மாறிவிட்டா. அதனால எதையும் கொடுப்பவள் பாதுகா, பாதுகாவோடு சம்பந்தம் பெற்றதால் பூமியும் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். உபகதானா. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஞாபகமே இருக்காது. நான் சொன்ன உதாரணம் தான் ஞாபகம் இருக்கும். ஏதாவது ஒரு யாத்ரா கண்டக்ட் பண்ணணும்னா எவ்வளவு திணுசுல நாங்கள் யோசிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. அதாவது இந்த மாதிரி கேள்வி கேட்பா, அதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும் இல்லையா. அதனால நம்ம என்ன இப்போ இந்த மாதிரி கேள்விகள்ல இப்ப வர பாலத்தை கடை அப்போ கூட என்ன இன்னைக்கு ராத்திரி தளிக பவன தரளிதஸ்தே பாதுகே ரங்கபர்த்து விஹரண சமயேஷு வியாப்த விஸ்வ பராகஹ விஷம விஷய வத்ம வர்த்மன் வியாகுலான் ஆத்மஜஸ்திரம் வியபனயதி ஜனானாம் வாசனா ரேணுஜாலம். பாதுகையே. அப்புறம் விஹரண சமயேஷு, நீ நடக்கும் பொழுது, ரங்கபர்த்து ரங்கநாதனுடைய பாதுகையான நீ நடக்கும் பொழுது, ரங்கநாதன் நடக்கும் பொழுது, பராகா கிளம்பக்கூடிய தூளியானது, விஸ்வஹா உலகம் முழுக்கும் வியாபிக்கின்றது, பவன தரளிதா அது காற்றினால் அடிக்கப்பட்டு வரும், வியபனயதி அது ஓட்டும். சரி, அது வருது. அது என்ன பண்ணும்,
அஜஸ்ரம் எப்பவுமே வாசனா ரேணுஜாலம். வாசனா ரேணுஜாலம் அதாவது இந்த பிறப்பிறப்புல வாசனான்னு ஒன்று உண்டு. எத்தனையோ ஜன்மாந்தரமா இருக்கும்போது நமக்கு அந்த அந்த வாசனா கூட வருதுன்னா, வாசனா இந்த ஸ்மெல்லுன்னு மட்டும் அர்த்தம் இல்லை. யூ கேரி சம் மெமரி ஆஃப் யுவர் பாஸ்ட். அந்த ஹேபிட்டுங்கிறது கூடவே வரும். வாசனா வாசனான்னு சொல்லுவாங்களே, ஒருத்தர் இப்போ போய் சொல்லிகிட்டே இருக்க என்னென்ன பண்ணுறது, எல்லாம் வாசனா, இத்தனை பூர்வ ஜென்ம வாசனால இப்படி சொல்லிகிட்டே வந்துட்டே இருக்கும். அப்போ ஒரு கர்மாவினால் அவித்யா வாசனா கர்மா ருச்சி பிரகிருதி சம்பந்தம்னு ஒரு விஷய சர்க்கிள். இதனால் அது அதனால் இது வந்துட்டே இருக்கும். இல்லாட்டா இந்த ஜென்மம் மட்டும்தான் உலகத்தில் ஒரே ஜென்மம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஒரே அம்மா கர்ப்பத்திலேருந்து பிறந்த ரெட்டை குழந்தையில ஒரு குழந்தை ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரே ராசின்னு சொல்வேள், ஒரே நட்சத்திரம் சொல்வேள். எப்படி? அதுலேயும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா அந்த பூர்வ ஜென்ம கர்மா வாசனாங்கிறது உறுப்பில் தான் நம்ம சமம் சுவாமி. இப்போ பல பேரை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுது, எங்கள் அக்கா தங்கையும் தெரிஞ்சுதும்பா. சரீரத்தில் தான் ஒவ்வொருத்தருக்கு என்னெல்லாம் வாசனா இருக்கோ நமக்கு தெரியாது. அதனால தான் ஒரே அம்மா அப்பா கிட்டேருந்து பிறந்த குழந்தைகள் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. சமமே இருக்காது. ஏன்னா வாசனை அவாவா என்னென்ன எடுத்துன்னு வந்திருக்காளோ we have to clear, not entirely in this ஜென்மா. அதுதான் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே ஜென்மாவில் கடந்துட்டு போயிடலாமே, முடியாதே. அதில் கொஞ்சம் சந்தோஷமும் வருதே. அப்போ இன்னும் பாவத்தை ஃபுல்லா அனுபவிக்கலேன்னு இருக்கே, அதெல்லாம் இருக்கு. அதனால இந்த இடத்த சொல்றார், பவன தரளிதா வியபனயதி அஜஸ்ரம் வாசனா ரேணுஜாலம். ரேணுஜாலம் அதாவது எத்தனையோ ஜன்மாந்தரமா வந்த துர்குணங்கள் ஜனானாம் விஷம விஷய பரிம வியாக்குலானாம். வியாக்குலானாம் விஷம விஷய, அதாவது இந்த மாதிரி துர்குணங்கள்ல ஈடுபட்டு ஒரு டயர்ட்னஸ் ஏற்பட்டும். திருடுறவாளுக்கே இன்னைக்காவது ஒரு டயர்டா இருக்காதா பாவம் இல்லையா? திருடுறவாளுக்கு, பொய் சொல்றவாளுக்கு ஒரு நாளாவது அவருக்கு ஐயோ இன்னைக்குமா நம்ம பொய் சொல்லணும் இல்லையா? ஒரு நாள் ஃபார் அ சேஞ்ச் உண்மையை சொன்னால் நல்லா இருக்கும்னு அவளுக்கு தோணலாம் இல்லையா? அந்த சமயத்தில் உதவுபவள் பாதுகாதேவியா. ஒருத்தர் they want to correct themselves, பாதுகாதேவி will help. She will be the one who corrects them அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். நிஷ்பிரத்யூகம் உபாசிஷீமஹி முஹுர் நிசேஷ தோஷச்சிதோ நித்யம் ரகுதுரந்தரஸ்ய நிகமஸ்தோமாச்சிதே பாதுகே தத்தே மூர்தபிராதி பத்மஜனிதா தத்தாத்ருஷி சந்ததிஹி யத் சஞ்சார பவித்ரித க்ஷிதிரஜஹ பங்கிம் சதுஷ்பஞ்சஷைஹி உபாசிஷீமஹி, நான் நினைத்து கொண்டே இருப்பேன், தியானித்து கொண்டே இருப்பேன், நித்தியம் எப்பொழுதும், முஹு மறுபடியும், நிஷ்பிரத்யூகம் இடையூறு இல்லாமல் இருக்கக்கூடிய தருவாயில், ரங்கதுரந்தரஸ்ய ரங்கநாதனுடைய பாதுகையை, நிசேஷ தோஷச்சிதா எது ஒன்று பாபங்களை விலக்கும் துளி அப்பழுக்கில்லாமல். அதாவது நம்ம பாத்திரத்தை அலமும் போதே நம்ம என்ன சொல்றோம், பாத்திரத்தை அலம்புறத தப்பு கண்டுபிடிக்கிறவா இருப்பா. பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்துல ஒரு அழுக்கு இருக்கு, அந்த இடத்துல ஒரு ஓரம் இருக்கு, தப்பு கண்டுபிடிக்கிறதுலே இருப்பா. இப்போ யந்திரங்கள்லாம் வேற வந்துடுத்தும். இப்போ அந்த யந்திரத்துக்குள்ள நீங்க அந்த பாத்திரம் வச்சேன்னா அதுவே அலம்பி சுத்தமும் பண்ணி கொடுத்துரும். ஆனா அது என்ன சொல்லிட்டு, பூர்வார்த்தம் முதல்ல ஒரு விதமான ஆச்சார சுத்தியை நீ பண்ணிடணும். அந்த யந்திரத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் அப்படியே அந்த பாத்திரத்தை போட முடியாது. அதுக்குள்ளே ஒரு சுத்தியை பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டாதான் அது ரொம்ப ஆச்சாரம். அந்த யந்திரம் ரொம்ப ஆச்சாரம். அதுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுறாத. நீ ஒரு தடவை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்குள்ளே போடு. திருவாராதனத்திலே நிறைய உண்டு. சுத்தோதகம்னு ஒன்று உண்டு, ஸ்நானியம் பானியம் இதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி அப்படி சுத்தம் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல பாதுகா என்ன பண்ணுவலாம், துளி கூட ஒரு மிச்சம் வைக்காமல் செய்வலாம். அதனால இந்த இடத்துல என்ன சொல்றார், நிசேஷ தோஷச்சிதா, நிசேஷ மிச்சம் வைக்காமல் தோஷத்தை போக்குபவள். அர்ச்சிதே யாருக்கு, அர்ச்சனம் பண்ணக்கூடியவர்களுக்கு. நிகம ஸ்தோம வேதத்தினால் ஸ்துதி பண்ணுபவர்களுக்கு. க்ஷிதிரஜா பங்கிம், அதனால இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொடியானது அப்படியே ஒரு ஃபைன் ரோவா இருக்குமா, அந்த மாதிரி அந்த பொடியை ஏற்படுத்துபவளாம். பவித்ரிதா, பவித்ரிதா எது ஒன்று பவித்திரம் ஆக்கப்பட்டதோ, எது சஞ்சார யாருடைய சஞ்சாரத்தினால் தத்தே சுமக்கப்பட்டதோ, சதுஷ்பஞ்சைஹி, சதுஷ்பஞ்சைஹி நாலோ அஞ்சோ, மூர்தபிஹி அதாவது 4-5 தலைமுறைக்கு, தத்தாத்ரிஷிஹி சந்ததைஹி, தத்தாத்ரிஷைஹி சந்ததைஹி. அடுத்தது ஆதி பத்ம ஜனிதா, அதனால
அதாவது ஆதிபத்ம ஜனிதான பிரம்மா தொடங்கி, தாமரையில் பிறந்த பிரம்மா தொடங்கி எத்தனையோ தலைமுறையினருக்கு பாபங்கள் நீங்கும் பாதுகாராதனம் செய்தால், பாதுகாவிலிருந்து புறப்பட்ட தூளியானது தூசியானது வந்து நம்மை சேர்ந்தால் அப்படின்னு எடுக்கிற. ரஜசா பரோ ரஜஸ்திரன்ன கலுன லங்கேத பவதோபி பதம் கிமுத ஹிருதயம் மதீய பவதி யதி நாம பாதுகே நஸ்யாத். பாதுகே பாதுகையே, பவதி யதி நாம நஸ்யாத், நீ இல்லை என்றால், நீ ஒருவேளை இல்லைன்னா, அபி தத் பகவதா பகவானுக்கு கூட பரோ ரஜஹா பகவானுடைய பாதங்கள் ரஜஸினால் தூசியினால் இல்லாமல் இருக்கின்றதோ, அதுக்கு மேல சொல்லிட்டோ ரஜசான லங்கியதேன கலு. அதனால பெருமாளுடைய பாதங்கள் கூட ரஜஸ் இல்லாமல் இருந்திருக்காதே. ரஜஸ்னா நான் சொல்லிக்க ரெண்டு அர்த்தம், ஒன்று பொடி, இன்னொன்று குணம். அது ஸ்லேடையா யூஸ் பண்ற தேசிகன். பெருமாளுடைய பாதங்கள் கூட டஸ்ட் இல்லாமல் சுத்தமாக அப்பழுக்கில்லாமல் ஆக்குபவள் நீ. அப்ப பகவானுக்கு கூட யாராவது தேவைப்படுறான்னா அது நீ. யோசிச்சு பாருங்க. அதாவது சர்வலோகேஸ்வரன் தான் நமக்கு ஆதாரம், அவருக்கும் ஆதாரமாயிருப்பவள் பாதுகை அப்படின்னு இந்த இடத்துல நலங்கியதே ரஜசான லங்கியதேன கலு கிமுத மதியம் ஹிருதயம். அதனால இது என்ன ஆச்சரியமா, இப்ப பெருமாளுக்கு நீ தேவைப்பட்டா கிமுத கைமுதிக நியாயம்னு பேரு. கிமுத கிமுதனா கைமுதிக நியாயம்னு பேரு. கைமுதிக நியாயம்னா இப்போ வந்து இப்படி வச்சுக்கோங்க, இவாளுக்கே இது வேணும்னா எனக்கு வேணும்னு நினைக்கப்படாதா அப்படின்னா, இப்போ எப்படி சொல்றது, இது நேர்மறையான ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். எங்க தாத்தா வந்து நேர்மறையான எக்ஸாம்பிள் இது. அவர் பேங்க்ல வேலை பார்த்தார். ரிட்டையர்மெண்ட் ஆனவுடனே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பென்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக ரூபாய் சேர்த்து உப்புலியப்பனுக்கு திருமஞ்சனம் பண்ணணும்னு நினச்சோம். பண்ணுவோம், எங்களுக்கு குலதெய்வம் உப்புலியப்பன் பண்ணணும்னு நினச்சோம். அடியேனை தாத்தா கூட்டுண்டு கோவிலுக்கு போனார். அங்கே வந்து அந்த கவுண்டரில் போய் நின்னோம். இவர் 3000 ரூபாய் சேர்த்துந்தார் திருமஞ்சனம் பண்ணுறதுக்கு. அவர்கிட்ட கேட்டார், அந்த கவுண்டர்காரர்கிட்ட, இது திருமஞ்சனத்துக்கு நான் ரூபா கட்டணும், 1000 ரூபாய் கட்டுங்க சார் அப்படின்னா. ஐயோ, நான் 3000 ரூபாய் கட்டிவிடுறேன், எப்படியோ நன்னா பண்ணி தாங்கன்னார். அவர் ஆச்சரியப்பட்டார். எப்பா, நான் 1000 ரூபாய்க்கே பண்ணுவேன், ஏன் 3000 ரூபாய்க்கு பண்ண மாட்டேன்? அப்படியே மாற்றி யோசிங்கோ. அவருக்கே இது தேவைப்பட்டதுன்னா எனக்கு தேவைப்படாதா? அதுக்கு கிமுதன்னு பேர். அப்படின்னா இந்த இடத்துல தேசிகன் சொல்ற, ந ரஜசான லங்கியதேன கலு கிமுத மதியம் ஹிருதயம். அம்மா, நீ இதுக்கே பெருமாளுக்கே தேவைப்பட்டியான பாதுகையே எனக்கு தேவைப்பட மாட்டியா? இல்லையா? சர்வலோகேஸ்வரனுக்கே உன்னோட நீடு, அவருடைய பாதங்கள்ல ரஜஸ் இருக்கக்கூடாதுன்னா எனக்கு ரஜஸ், அவருக்கு தூசிதான், ரஜஸ்ங்கிற தூசிதான் இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு தரிக்கிறார். எனக்கு ரஜோ குணமே இருக்கக்கூடாதுன்னா நீ தேவைப்பட மாட்டியா? அப்படின்னு இந்த பத்ததி பராக பத்ததிங்கிற 13வது பத்ததி. 32 பத்ததிகளில் 13வது பத்ததி பெருமாளோடு பாதுகையோடு சம்பந்தம் பெற்ற புஷ்ப மகரந்தங்கள் அல்லது தூசி என்கின்ற இந்த பராக பத்ததியை பூர்த்தி பண்றார் சுவாமி. அடுத்தது நாத பத்ததின்னு பேர். நாதம் என்றாலே என்ன? நாதன என்ன? இதுதான். இது என்ன எடுத்தது, நம்ம தர்மத்துல சில வார்த்தைகளுக்கு எக்ஸாக்ட் ஒன் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் கொடுக்க முடியாது. கொடுக்கலாம், டிரான்ஸ்லேஷன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுக்கலாமே ஒழிய இட் எக்ஸாக்ட்லி வில் நாட் மீன் தட் வேர்ட். ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் நிறைய இடங்கள்ல சொல்லுவேன், ஆத்மானா சோல் கிடையாது. இந்த சோல்னு சொல்லி நம்மளை குழப்பிக்கப்படாது. திஸ் இஸ் தி இப்போ சோலுங்கிறத வெவ்வேறு இடங்கள்ல யூஸ் பண்ணலாம் இங்கிலீஷ்ல. த வெரி சோல் ஆஃப் திஸ் கான்சர்ட் அப்படிங்கிற பாருங்க. இந்த கான்சர்ட்ல அந்த கான்சர்ட்டோட சோல்னா கான்சர்ட்டோட ஆத்மான்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா இதனோட எசன்ஸ் என்னன்னு அர்த்தம். அதுதான் அந்த இடத்துல சோலுக்கு அர்த்தம். அதே மாதிரி அதே சோலை நீங்க வேற விதமா பயன்படுத்தினீங்கன்னா திரும்பி பாதுகையோட சம்பந்தத்துக்கு வந்துடும் இல்லையா? தரிக்கக்கூடிய மரவடிகள்ல சோலுன்னு ஒண்ணு இருக்கே இல்லையா? அது ஒண்ணு சோல் இருக்கு. இந்த கொரியா நாடுல ஒரு இடம் இருக்கே, அதுவும் சோல் தான். அந்த சோல் ஒண்ணு இருக்கு, திருவடி சோல் ஒண்ணு இருக்கு, அந்த அவா சொல்லக்கூடிய ஆத்மாங்கிற சோல். இப்போ
வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் சொல்லக்கூடிய சோலும் நம்ம ஆத்மாவும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம ஆத்மாவை வெட்ட முடியாது. ஆனால் வந்து வால்டிமார்ட் 7 வெட்டிவிட்டான் தெரியுறதோ, அந்த ஹார்க்ரக்ஸா அது 7 பாகங்களாக பிரிச்சுவிட்டான் கிருஷ்ணர். அதனால தான் கீதையில் சொல்கிறார், ஆத்மாவை வெட்டவோ முடியாது, அதை எரிக்கவோ முடியாது, அதை மெல்ட் பண்ண முடியாது. நீங்கள் மைக்ரோவனில் ஆத்மாவை வச்சுட்டு இட் இஸ் த மெல்டிங் பாயிண்ட் இஸ் பீங் ஃபவுண்ட் சொல்லவே முடியாது, மெல்ட்டும் பண்ண முடியாது. அவிகாராய சுத்தாய நித்யாய. அப்போ ஆத்மாவும் சோலும் வேற. பின்ன ஏன் நம்ம சோலுங்கிறோம்? அதுதான் என்னென்னா, விதேசத்தில் ஒரு வார்த்தை சோலுன்னு இருக்கு, நமக்கு அந்த ஆத்மான்னு சொல்லிவிட்டா கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் குறைச்சி இல்லையா? ஸோ த வெரி சோல் அப்படிங்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், த வெரி ஆத்மான்னு சொல்லலாமே. சி யூ கேன் மணிப்பிரவாளைஸ் இங்கிலீஷ். அது எதுக்கு? இப்போ அவள் சொல்கிறா இல்லையா, த மந்த்ரா ஃபார் சக்ஸஸ். மந்த்ராவை மாத்திராடும், மந்த்ராவை எடுத்துட்டா இல்லை, அது குரு அப்படிங்கிறா. விதேசங்கள்லாம் போனாலும் குரு உண்டு, மந்த்ரா உண்டு. ஆத்மான்னு சொல்லிட்டு போங்கோ இல்லையா? அதனால நம்ம ஃபோர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணவே கூடாதுங்கிற நான். இது அடியனுடைய அபிப்பிராயம். நாத இஸ் நாட் சவுண்ட். நாதலோலுடை பிரம்மானந்த வந்தமே நாத சுதா. நாத சவுண்ட் கிடையாது. சவுண்டுனா ஓ கம் ஆன் சில்ட்ரன், நோ நாய்ஸ், நோ சவுண்ட் அப்படின்பா டீச்சர். அந்த சவுண்டா இந்த நாதம்? நாதம்ங்கிறது ஒரு ஸ்வரத்தை பிடிச்சுட்டேன்னு வச்சுக்கோ. ச அந்த அகாரம் வந்துட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே யூ ஸ்டார்ட் ஃபீலிங் த வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷனை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஸ்வரத்தோட தேவதையை உள்ளுக்குள்ளே பார்த்தேன்னா அப்போ அதுக்கு நாதம்னு பேராம். அது ஹை லெவலில் தியாகராஜர் நபி கிருகண்டரசன நபி கிருகண்டரசன நபி கிருகண்டரசன நபி கிருகண்டரசன சாது லில்லோ ஷோதில்லோ சப்தஸ்வர. 7 ஸ்வரங்கள், அதில் எவ்வளவு விஷயம் இருக்கு. அதை நாதோபாசனான்னு சொல்லி தியாகராஜர் சொல்றாரு. இந்த நாதத்தை நீ உபாசனை பண்ணி வந்தியான மோட்சமே கிடைக்குங்கிறார். ஸோ இட் கனாட் பி நார்மல் சவுண்ட், SOUND கிடையாது. அது நாதம்ங்கிறது வேற. அந்த நாதம் எது நம்ம ஆன்மா கிட்ட போய் தொட்டு நம்மளை உணர வைக்குமோ அதுக்கு நாதம்னு பேர். அதனால ஆனவருக்கு அநாதம்னே சொல்லிவிடலாம். வேற வழி இல்லைன்னா சவுண்ட், வேற வழி இல்லைன்னா தான் சவுண்ட். நாதம்னே சொல்லிட்டா இப்போ எனக்கே இப்போ நடுவில் வரும்போது சவுண்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் வரும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பழகி எடுத்தோம் நமக்கு விதேச மொழி.